உண்மையாக நல்லது பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சும் மக்களோட பணத்தை அது போல் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு காலேஜ் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு ஏழை மக்களுக்கு எதாவது பண்ணலாம்ல. கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுக்குறேன். நீ 4000 ரூபாய் கொடுக்குறேன்றான், அவன் 2000 ரூபாய் தரேன்றான், இவன் 3000 ரூபாய் தரேன்றான். யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னா மக்களோட பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு நல்ல திட்டத்துக்கு செலவு பண்ணுங்க. இது போல ஏன் பண்ணுறீங்க? பணப்பட்டோட கனஜோராக நடந்தது எல்லா இடத்துலையும். ஆர்கே நகரில் ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையுமே நடந்தது. வெளி மாநிலத்திலிருந்து வந்து உட்காந்து பணப்பட்டு வாழக்காக தான் அவங்க வராங்க. அவங்க வராமல் இருந்தாவே இந்த தேர்தல் நல்லபடியாக நடத்தலாம். தேர்தல் ஆணையமும் மற்றவங்களெல்லாம் இணைந்து ஒரு முடிவு எடுக்கிறேன்னா இனிமேல் போட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்த வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டோம். அதே மாதிரி அந்த பணத்துக்கு காரணமாக அந்த அமைச்சர்களும் பதவி நீக்கம் செஞ்சுட்டா இனி வருன்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இனி வரும் சில தேர்தலுக்கு பணம் கொடுப்பதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு ஓட்டுக்கு 4000 கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க, 3000 கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. பட்டுப்புடவை, சேலை, செல்ஃபோனு எல்லாமே இது பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து தேர்தல் நிறுத்தினது பரவாயில்ல, நல்லது தான். ஜனநாயக ரீதியாக எப்போ நடக்குதோ அன்றைக்கி நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஆளுக்கு பார்த்தா 4000 ரூபா பப்ளிக்காக கொடுத்தாங்க. அதனால தான் அந்த ஒரு காங்கிரஸ் கோத்தா இது வந்து தேர்தல் அதிகாரிக்கு நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம். இந்தமாதிரி ரத்து பண்ணது தேர்தல் அதிகாரி தான் பாராட்டு பண்ணணும். இந்த மாதிரி எந்த தொகுதியிலுமே நடக்கக்கூடாது, எந்த கட்சிக்காரும் இது பண்ணக்கூடாது. பணம் கொடுத்து இங்கே வரணுன்றது வந்து ஒன்று நடக்காது. உண்மையிலேயே எந்த விதமான பிரச்சனை நடக்காத, எந்த விதமான மக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாத இந்த தேர்தல் நின்றுது எனக்கு பயங்கரமான சந்தோஷம். எங்கள் அம்மாவை சாவச்சிட்டாங்க. சாவச்சிட்டு இவனுங்க வந்து கேமு போட்டுன்னுக்கிறானுங்க. ஆனால் நியாயமே கிடையாது. கடவுள் பொதுவாக, ஆனால் கடவுள் இருக்கிறான். அது என்ன நடக்க போகுது பாருங்க. இன்றைக்கி பாரு, எலெக்ஷனே ரத்தாயிடுச்சு. கடவுளே நீங்கள் தான் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும். ஆர்கே நகர் என்ன ஆகுமோ தெரில.